பாபு அண்ணன் அப்படின்னு சொல்லி நீ பேசு, அவங்களுக்கு உடனே தெரியும். குளச்சல் பாபு அண்ணன் சொல்லு, சரியா? எத்தனை லைவுக்கு போனாலும் நீ கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து குளச்சல் பாபு அண்ணனோட மருமகன் சொல்லலாம், சரியா? ஓகே ஓகே ஓகே. யாரை கேட்குறம்மா? என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு யாரை கேட்குற? உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கா? இவ்வளவு நேரம் பேசிட்டு இப்போ ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? நான் அடுத்த மழை வந்துடுச்சு. நான் போயிருந்தாலும் வழியில் மாட்டியிருப்பேன். நல்ல வேலை நின்றுட்டேன். ஓ அப்படின்னு போட்டிருக்க, ஓம் அப்படின்னு போட்டிருக்க. ஆமாம்மா நல்ல மழை பெய்துச்சு, நல்ல வெயில் அடிச்சு. வெயிலுன்னா நச்சுன்னு வெயில் அடிச்சு. எங்கடா வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கலான்னு பார்த்தேன், அதுக்கெல்லாம் மழை வந்தாச்சு. ஆம் இல்லை ஓ அப்படி, ஓம் இல்லை ஓ அப்படி. சரி. இதை யாரை கேட்குற ஞாபகம் இருக்கான்னு? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறீங்களா? சரி பாபுண்ணா. சரி. அப்போது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறியா லைவை விட்டு? லைவை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறியா? நான் அடுத்த மழை ரெடி ஆகுது. கருப்பு ஏறியாச்சு. யாராவது என்ன தேடுவாங்களா? ஓ அப்படியா தம்பி? நான் மழை தூத்த தான் செய்யுது, என்ன செய்யுது? போனால் நனைஞ்சிருவேன். நான் நின்ன இடத்துல நிற்கிறேன், கொஞ்சம் கூட கம்மியாகிட்டும். இல்லை தம்பி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுகள், அதாவது உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எனக்கு யாரும் கம்பெனி இல்லைல்ல. அப்போ உன்னோடைய ஃப்ரெண்ட்ஸுகள் யாராவது என்ன கேட்டாங்கன்னா ஓகே. இது வரைக்கும் என்ன யாரும் கேட்கல தம்பி, சரியா? யூசாந்த்ரோ என்ன சொல்கிறீங்க? ஹாய் சொல்கிறீங்களா? இவ்வளோ நேரம் இருந்துருக்கிறீங்க. சூப்பர். நன்றி. காரைக்கால் சிவா சகோதரா, நன்றி சாரா. இவங்களுக்கும் சேனல் தான் யூசாந்த்ரோ அப்படின்னு இருக்குது. உறவுகள் இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சதீஷ்குமார் என்ன சொல்கிறீங்க? அடுத்த மழை வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போச்சு. சாப்பாடு ரெண்டாவது, எனக்கு நம்ம லைவ் சொந்தங்களோடு பேசுகிறது தான் எனக்கு முக்கியம். ஓகே. சரி தம்பி.